வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். இந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2026க்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாவே மகர ராசி தான். ஏன்னா 2026க்கு முன்ன வரைக்கும் மகர ராசியில் இருக்க வேண்டிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டீனேஜ் குழந்தைங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், படித்ததுக்கு உண்டான வேலை இல்லாமல் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கம்மி சம்பளத்தில் வேலைக்கு ஓடிக்கிட்டு இருந்த மகர ராசி ஆண்களோ பெண்களுக்கோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு மேலே வெளிநாடு வெளிதேசம் ஒரு நல்ல ஒரு வேலை அமையறதுக்கு உண்டான ஒரு வருஷமாக அமைய போகுது. ஏன்னா ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இன்னைக்கு ராசியிலேயே ராகு பகவான் வரப்போகிறாரு. இன்பமே செய்யக்கூடியவர் ராகு பகவான். அப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் இனி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு மேலே தான் மகர ராசிக்கு நிறையவே இருக்கு. 2026க்கு முன்ன வரைக்கும் படம் எடுத்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, கப்பல் வாங்கி நஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இப்படி கடனாளியாய் கடனை அடைச்சி கடன் வாங்கி கடன் கொடுத்து கடனாளியா ஆனவங்க தான் அதிகமாகவே இருப்பாங்க. ஆனால் மகர ராசியில் இந்த பெண்கள் தாங்க பாவம். இப்போ பாரு ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க ஐயா. இது ஏமாறக்கூடிய தருணத்துக்கு உண்டான கிரகங்களும் இன்னைக்கு இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணமுடைய அற்புதமானவங்க மகர ராசிக்கார பெண்கள். மகர ராசிக்கார பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருந்துருக்கணும். ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் மெட்டீரியல். சூப்பர். ஏன்னா ஆன்மீக ஈடுபாட்டில் தன்னுடைய கணவன் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பண்பு அனுசரணம் உடையவங்க, தன்னுடைய குழந்தைங்களை அரவணைச்சு கல்லு மண்ணு சுமந்தாது கட்டிட தொழில் வேலை பார்த்தாது கணவன் மனைவியை காப்பாற்றக்கூடிய உத்தம புதல்விங்க மகர ராசி பெண்கள் தான். ஆனால் இந்த 7.5 சனி அவங்களையே வாட்டி வதச்சிடும். கணவனுக்கு தெரியாமல் காசு பணத்தை ரெட்டிப்பாக்கலாம் அப்படின்னு சீட்டு நாட்டு நடத்தியோ இல்லை கடன் வாங்கி தான் குடும்பத்துக்கு மேற்பட்டு கடனை 2 ரூபா வட்டி கொடுத்துட்டு 5 ரூபா வட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் மாட்டிக்கிட்டு கணவனுக்கு உங்களுக்கு டிஸ்பியூட் ஆகி இன்னைக்கு பிரிஞ்சவங்க தான் நிறையா. ஏன் நிறைய வக்கீல் தொழில் பண்ணக்கூடிய மகர ராசி பெண்கள் கூட கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது விதி. ஐயா அவங்களுக்கு முட்டியில பிரச்சனைன்றாங்க ஐயா. பொதுவாகவே மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். சனீஸ்வரன் பகவான்னாவே வாத நோய். வாதம்னா ஸ்டோக்கு, கைகால், எலும்பு, காது, கணையம், அதாவது ஜீரண சக்தி ஆகக்கூடிய கணையம் பிரச்சனை கூட மகர ராசிக்காரர்களுக்கு வரதான் செய்யும். உடல்நல குறைவு இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன் மருத்துவத்துக்கு செலவுப்படுத்தணும், ஏன் புருஷனுக்கு நஷ்டங்கதி ஆக்கணும் அப்படின்னு அந்த நோயை கூட மூடி மறைச்சிருவாங்க. அப்படியாம்பட்ட ஒரு பெண்களுக்கும் இந்த 5 வருஷம் கஷ்டந்தான், கருமாயந்தான். கணவன் அல்லாத ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு அங்கேயும் ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. ஒரு தோல் சாய்க்கக்கூடிய தோழனாக இருந்திருந்தா கூட அங்கேயும் ஏமாந்திருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால்
ஆன்மீக ஈடுபாட்டில் இறைவன் மேல் பந்த பாசத்தோட இறைவன் மேல் அன்பு செலுத்தின ஒரு ருத்ராட்சம் போட்டவங்களா இருந்தாலும் சரி, சிவனோட பின்னி பிணைந்து அவருடைய அருளாட்சியில் இருந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உயிரோடு அவங்க தான் இருப்பாங்க. மற்ற பெண்கள்லாம் தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் அப்படியாம்பட்ட ஒரு தருணம், அப்படியாம்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்கார பெண்கள். இந்த எண்ணத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது? பிறப்பின் ரகசியம், இந்த பிரபஞ்ச ரகசியத்தை மகர ராசிக்கார பெண்கள் உணர்ந்துட்டாங்க. இனிமே உங்கள் மகர ராசிக்கார பெண்களுக்கு தான் யோகம், ஆண்களுக்கும் யோகம்தான். ஆக மொத்தம் இந்த 2026 சிக்கனத்தோட வாழ்ந்த உங்களுக்கு மகர ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு ஜாக்பாட். என்னைக்காவது ஒரு நாள் கேரளாவில் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குங்க, 100க்கு 100 அடிக்கும். நம்பிக்கையோட வாழுங்க. இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரிச்சா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு, அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும், பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம. அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும், பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம.